ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு எஸ்பிஎஸ் ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே இருக்க லைனில் ஆரம்பிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக போகாமல் நம்ம நார்மலாக லெட்டர் ஏ போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டு குத்துங்க. கொஞ்சம் சாய்வலாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் நீல வாக்கில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம். லாக் ஸ்டிச்னால் சொல்லியிருக்கேன் இல்லையா, குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி ஏ லெட்டர் போடுற மாதிரியே கீழே ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வாங்க. இது பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், குட்டி லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டோன்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து நகராது. திரும்பி அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும்னா சாய்வலாக எடுத்துகிட்டு போயிட்டு குத்திட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி சாய்வலாக வரணும். அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? லாக் போட்டுட்டு திருப்பி சாய்வலாக எடுத்துகிட்டு போகணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஷேப்ஸ் மட்டும் போட்டால் போதும். இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் எந்த டிசைன்ஸ் எதுவுமே போட வேண்டாம். பொறுமையாக பாருங்கள். ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வந்து குத்துறோம். குத்திட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் குட்டியாக போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி சாய்வலாக எடுத்துகிட்டு போயிட்டு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஒரு குட்டியாக லாக் போடணும். ஓகேவா? நான் ஸ்பீடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை போட்டாலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சை லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு சாய்வலாக குத்திட்டு லாக் போட்டுட்டு ரிட்டன் திருப்புறோம். அவ்வளோதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து ஜிக்ஸாக் எப்படி போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அந்த ஜிக்ஸாக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஒர்க் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க்குக்கெலாம் இந்த ஜிக்ஸாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. பொறுமையாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேவா? நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எண்ட் நாட் போட்டு எடுத்துட்டோங்க இல்லையா, எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல செயின் ஸ்டிச்சு, அதுக்கு கொஞ்சம் கீழே நம்ம நீடியில் இன்சர்ட் பண்ணி குத்தணும். டபுள் செயினுக்கெலாம் வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விடுவோம். உள்ளே விடக்கூடாது. செயின் ஸ்டிச்சுக்கு கீழே விடணும். விட்டுட்டு எப்பயும் போல் அந்த லெட்டர் ஏ போடுற மாதிரி ஸ்லாண்டிங்காக குத்துங்க. குத்திட்டு இப்போ நம்ம லாக் ஸ்டிச்சு போட வேண்டாம். சரிங்களா? அப்படியே கீழே வந்துடணும். அவ்வளோதான். ஸ்லாண்டிங்காக மேலே ஒரு குத்து குத்துறோம், ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போடுறோம், திருப்பி கீழே வரோம். ஓகேவா? மேலே போயிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு குத்து குத்திட்டு திருப்பி அதே மாதிரி சாய்வலாக கீழே குத்தி எடுக்கிறோம். நடுவில் எந்த லாக் ஸ்டிச்சுமே வராது. நேராக போடுற செயின் ஸ்டிச்சை வந்து சாய்ச்சி நம்ம போடுறோம். ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். நான் வந்து இதில் ஒரே கலர் யூஸ் பண்ணிட்டதால் உங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இதை முடிச்சுட்டு ஒரு ஷேப்ஸில் போட்டு காட்டுறேன். அது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை பார்த்தோன்னே புரிகிறவங்க இதை பார்த்து போடுங்க. இது வந்து புரியல, சேம் கலராக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலன்றவங்க இதை ஒரு ஷேப்ஸில் போட்டு காட்டுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும்.
இப்போ இந்த ஷேப்ஸில் பாருங்கள், செயினுக்கு கீழே குத்திட்டு எடுக்கிறோம் சரிங்களா. ஸ்லாண்டிங்காக கீழே வந்து குத்திட்டு எந்த லாக்குமே போடாமல் அப்படியே ஸ்லாண்டிங்காக போகணும். இங்கே போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவியாக தெரியும் சரிங்களா. ஒரு வி திருப்பி அந்த வியை வந்து தலைகீழாக போட்ட மாதிரி இருக்கும். அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே குத்தி எடுத்துட்டு திருப்பி மேலே போயிட்டு அப்படியே கீழே வரணும். கை வந்து நீங்கள் எங்கேயுமே நிறுத்தவும் வேண்டாம், எந்த இடத்தையும் லாக் ஸ்டிச் நீங்கள் போடவும் வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா. மேலே குத்திட்டு கீழே வரணும், வந்து லாக் ஸ்டிச்சு போட வேண்டாம், அப்படியே மேலே போயிடலாம், திருப்பி கீழே வரணும். இது வந்து நேராக போகாமல் ஸ்லாண்டிங்காக போடணும். சாய்வாக போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வேவ் மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம பேக் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்க எல்லா லைனுக்கும் 4 லைனுக்குமே போடணும். இப்போ கலர் டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே சாய்வெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. நாலு லைனுக்கும் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சிக்ஸாக் போட்டிங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.